வன்னியர் இடஒதுக்கீட்டுக்கு சாதிவாரி கணக்கெடுப்பு தேவையில்லை என்றும் உடனடியாக சட்டம் இயற்ற வேண்டும் என்றும் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். மக்களை ஏமாற்றுவது திமுகவின் முழுநேர தொழில் என்றும் அது திமுகவின் குருதியிலும் மரபணுவிலும் கலந்த ஒன்று என்றும் அவர் சாடியுள்ளார். பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தமிழ்நாட்டில் வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்க சாதிவாரி மக்கள் தொகை விவரங்கள் கட்டாயம் என்று தமிழ்நாடு பிற்படுத்தப்பட்டோர் ஆணையம் கூறியிருப்பதாகவும், அதனால்தான் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் என்ற நிலைப்பாட்டிற்கு தமிழக அரசு வந்திருப்பதாகவும் சட்ட அமைச்சர் ரகுபதி கூறியிருப்பதை சுட்டிக்காட்டியுள்ளார். வன்னியர் இடஒதுக்கீட்டை தாமதப்படுத்த பிற்படுத்தப்பட்டோர் ஆணையத்தை தமிழக அரசு துணைக்கு அழைப்பது கண்டிக்கத்தக்கது என்றும் அவர் கூறியுள்ளார். பீகார் மாநிலத்தில் நடத்தப்பட்ட சாதிவாரி கணக்கெடுப்பு குறித்தோ அதை பாட்னா உயர்நீதிமன்றம் ரத்து செய்ததாகவோ முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் எதுவுமே தெரிவிக்கவில்லை என்று ரகுபதி கூறியுள்ளார். முதலமைச்சர் ஸ்டாலின் சொன்ன பொய்யை மறைப்பதற்காக அமைச்சர் ரகுபதியும் அடுக்கடுக்காக பொய்களை கூறியிருக்கிறார். அமைச்சர் போன்ற உயர் பதவிகளில் இருப்பவர்கள் மக்களிடம் பொய் பேசுவது அழகல்ல. தமிழக சட்டப்பேரவையில் பாமக சட்டப்பேரவை கட்சி தலைவர் ஜி.கே. மணி கடந்த 24ஆம் தேதி வன்னியர் இடஒதுக்கீடு தொடர்பாக சில கோரிக்கைகளை வைத்தார். அப்போது முதலமைச்சர் குறுக்கிட்டு பேசும்போது, ஏற்கனவே பீகார் மாநிலத்திலே இதுபோன்று கணக்கெடுப்பு நடத்தப்பட்டு அது நீதிமன்றத்தால் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. அதை இந்த நேரத்தில் மாண்புமிகு உறுப்பினர் அவர்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன் என்று குறிப்பிட்டார். தமிழக அரசால் கடந்த 24ஆம் தேதி ஊடகங்களுக்கு அனுப்பப்பட்ட செய்திக்குறிப்பு எண் 11இல் இந்த விவரம் இடம்பெற்றுள்ளது. இந்த செய்திக்குறிப்பு முரசொலி உள்ளிட்ட நாளிதழ்களில் செய்தியாக வெளியிடப்பட்டு லட்சக்கணக்கானவர்களால் படிக்கப்பட்டுள்ளது. முதலமைச்சர் கூறியதற்கு இந்த அளவுக்கு அப்பட்டமான ஆதாரங்கள் இருக்கும் போதே அவ்வாறு முதலமைச்சர் பேசவில்லை என சட்ட அமைச்சர் கூறுகிறார் என்றால் அவரது நேர்மை ஐயத்துக்குரியதாகிறது. ஒட்டுமொத்த தமிழக மக்களின் பிரதிநிதிகள் வீற்றிருக்கும் அவையில் பொய்யான தகவல்களை முதல்வர் மு.க.ஸ்டாலின் அளித்தது பெருந்தவறு. இதற்காக அவையில் அவர் வருத்தம் தெரிவிக்க வேண்டும். அடுத்ததாக, வன்னியர் இடஒதுக்கீட்டு வழக்கில் உச்சநீதிமன்றம் அளித்த தீர்ப்பின் சில பத்திகளையும் முழுமையான சாதிவாரி மக்கள் தொகை விவரங்கள் இல்லாத நிலையில் வேலைவாய்ப்பு மற்றும் கல்வி அடிப்படையிலான தரவுகளை மட்டும் சமூக கல்வி பொருளாதார ரீதியில் பின்தங்கிய நிலைக்கான காரணங்களாக எடுத்துக்கொண்டு முடிவெடுக்க இயலாது என்று தமிழ்நாடு பிற்படுத்தப்பட்டோர் ஆணையம் அனுப்பிய தகவல்களையும் சுட்டிக்காட்டி, அவற்றின் அடிப்படையில்தான் வன்னியர் இடஒதுக்கீட்டுக்கு சாதிவாரி கணக்கெடுப்பு வேண்டும் என்ற நிலைப்பாட்டிற்கு தமிழக அரசு வந்திருப்பதாக அமைச்சர் ரகுபதி கூறியிருக்கிறார். ஒரு மாநிலத்தின் சட்ட அமைச்சராக இருந்து கொண்டு உச்சநீதிமன்ற தீர்ப்பின் அம்சங்களையும் இடஒதுக்கீடு வழங்குவதற்கான தேவைகளையும் அறிந்து கொள்ளாமல் அவர் பேசி வருவதால் அவருக்கு சில விளக்கங்களை மிகவும் எளிமையாக தெரிவிக்க விரும்புகிறேன். வன்னியர் இடஒதுக்கீட்டு வழக்கில் உச்சநீதிமன்றம் அளித்த தீர்ப்பில் எந்த இடத்திலும் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தித்தான் வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்று கூறவில்லை. உச்சநீதிமன்ற தீர்ப்பின் 68ஆம் பத்தியில் குறிப்பிடப்பட்டுள்ள பெர்டினன்ட் கண்டெம்பரன்ஸ் டேட்டா என்ற பதத்திற்கு நிகழ்காலத்திற்கான தகுந்த புள்ளி விவரங்கள் என்பதுதான் பொருளே தவிர அமைச்சர் அவரது அறிக்கையில் குறிப்பிட்டுள்ள சாதிவாரி புள்ளி விவரங்கள் என்று பொருள் அல்ல. சட்ட அமைச்சர் அவரது அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளவாறு வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்க மக்கள் தொகை மட்டுமே கருத்தில் கொள்ளப்பட்டுள்ளது. மிகவும் பிற்படுத்தப்பட்ட மற்றும் சீர் மரபினர் சமுதாயங்களின் பிற்படுத்தப்பட்ட தன்மை, சமூக நிலை போன்ற விவரங்கள் எதுவும் ஆராயப்படவில்லை என்று உச்சநீதிமன்றம் குறிப்பிட்டிருப்பது உண்மை. அவ்வாறு இருக்கும்போது வன்னியர் இடஒதுக்கீடு வழங்க சாதிவாரி கணக்கெடுப்பு கட்டாயம் என்ற தேவை எங்கிருந்து எழுகிறது? வன்னியர்கள் புதிதாக இடஒதுக்கீடு கோரவில்லை. இருக்கும் இடஒதுக்கீட்டின் அளவையும் அதிகரிக்க கோரவில்லை. மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கான 20 விழுக்காடு இடஒதுக்கீட்டில்தான் உள்ஒதுக்கீடு கோருகிறது. இதை தீர்மானிக்க மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பு என்ற புதிய பிரிவு 1989ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்ட போது அதற்கு ஆதாரமாக இருந்த சாதிவாரி மக்கள் தொகை விவரங்களே போதுமானவை. அதற்காக புதிதாக சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த தேவையில்லை. சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு விவரங்கள் இருந்தால்தான் வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்க முடியும் என்று தமிழ்நாடு பிற்படுத்தப்பட்டோர் ஆணையம் இப்போது கூறுவதே பல்வேறு ஐயங்களை ஏற்படுத்துகிறது. உச்சநீதிமன்ற தீர்ப்பில் எந்த இடத்திலும் அப்படி குறிப்பிடப்படாத நிலையில் அத்தீர்ப்பின்படி பரிந்துரை அளிக்க வேண்டிய பிற்படுத்தப்பட்டோர் ஆணையம் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு விவரங்கள் வேண்டும் என்று கோருவது ஏன்? வன்னியர் இடஒதுக்கீடு குறித்து பரிந்துரைக்க வேண்டும் என்ற செயல் வரம்பு பிற்படுத்தப்பட்டோர் ஆணையத்திற்கு
12/1/2023 நாள் வழங்கப்பட்டது. முதலில் 3 மாதங்களுக்குள் அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்று காலக்கெடு நிர்ணயிக்கப்பட்டிருந்த நிலையில் அதன்பின் மொத்தம் 3 முறை ஆணையத்திற்கான காலவரம்பு நீட்டிக்கப்பட்டது. ஒவ்வொரு முறை காலக்கெடு நீட்டிக்கப்படுவதற்கு முன்பும் அதற்கான காரணத்தை அரசிடம் ஆணையம் தெரிவித்திருக்க வேண்டும். ஆனால் ஒருமுறை கூட சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் என்று அரசுக்கு ஆணையம் கோரிக்கை வைத்ததில்லை. வன்னியர்களின் பின்தங்கிய நிலைமை குறித்த புள்ளி விவரங்கள் ஆணையத்திடம் தாக்கல் செய்யப்பட்டுவிட்ட நிலையில் இப்போது சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு வேண்டுமென ஆணையம் கோருவது ஏன்? வன்னியர்கள் உள்ளிட்ட 108 சாதிகளுக்கு 20 விழுக்காடு இடஒதுக்கீடு 1989 ஆண்டில் வழங்கப்பட்ட போது அதற்காக எந்த சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பும் நடத்தப்படவில்லை. அம்பாசங்கர் ஆணைய அறிக்கையில் இருந்த புள்ளி விவரங்களின் அடிப்படையில்தான் வழங்கப்பட்டது. இதை மறைத்துவிட்டு சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு, அதுவும் நடுவண் அரசால் நடத்தப்பட்டால்தான் வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்க முடியும் என்று சட்ட அமைச்சர் ரகுபதி கூறுவது வன்னியர்களுக்கு எதிரான மிகப்பெரிய சதி. வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்கக்கூடாது, அவர்கள் கடைசி வரை மிகவும் பின்தங்கிய நிலையிலேயே இருக்க வேண்டும், அவர்களை ஏமாற்றி வாக்குகளை வாங்கி பிழைக்க வேண்டும் என்று திமுக அரசு கருதுவதையே காட்டுகிறது. சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்த மாநில அரசுக்கு அதிகாரம் இல்லை என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கூறுவது அப்பட்டமான பொய். தமிழ்நாட்டில் இன்று 69 விழுக்காடு இடஒதுக்கீடு நடைமுறைப்படுத்தப்படுவதற்கு அடிப்படையே அம்பாசங்கர் ஆணையம் அளித்த அறிக்கைதான். 1980 ஆண்டில் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கான இடஒதுக்கீட்டின் அளவை 50 விழுக்காடாக உயர்த்தி எம்ஜிஆர் அரசு பிறப்பித்த ஆணை செல்லுமா என்பதை தீர்மானிக்க உச்சநீதிமன்ற ஆணைப்படி அமைக்கப்பட்ட அம்பாசங்கர் ஆணையம் 1983-84 ஆண்டில் வீடு வீடாக கணக்கெடுப்பு நடத்தி சாதிவாரியான மக்கள் தொகை விவரங்கள், பின்தங்கிய நிலைமை உள்ளிட்ட விவரங்கள் அடங்கிய பரிந்துரை அறிக்கையை தாக்கல் செய்தது. அதை எந்த கேள்வியும் எழுப்பாமல் உச்சநீதிமன்றம் ஏற்றுக்கொண்டது. இந்த உண்மைகளை எல்லாம் அறியாமல் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த மாநில அரசுக்கு அதிகாரம் இல்லை என்று முதலமைச்சர் கூறுகிறார். அவரை சுற்றி உள்ளவர்கள் பொய்யான தகவல்களை கூறி ஏமாற்றுகின்றனர் என்பதையே இது காட்டுகிறது. நிறைவாக, தேர்தல் காலங்களில் மட்டும் 10.5 விழுக்காடு இடஒதுக்கீடு குறித்து பேசி மக்களை பாமக ஏமாற்றி வருவதாக சட்ட அமைச்சர் ரகுபதி கூறியிருக்கிறார். அவரது அறியாமையை நினைத்து பரிதாபப்படுகிறேன். அதிமுகவிலும் அமைச்சர் பதவி, திமுகவிலும் அமைச்சர் பதவி என்று பசுமை கண்ட இடங்களுக்கெல்லாம் பாய்ந்து பாய்ந்து பதவி பெற்ற ரகுபதி போன்றவர்களுக்கு மருத்துவர் ராமதாஸ் நடத்தி வரும் சமூக நீதி போராட்டத்தின் ஆதியும் தெரியாது, அந்தமும் தெரியாது. அதனால் யாரோ எழுதி கொடுத்த கதையை கிளிப்பிள்ளை போன்று திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டிருக்கிறார். 2019 ஆண்டு விக்கிரவாண்டி தொகுதி இடைத்தேர்தலின் போது அறிக்கை வெளியிட்ட அப்போதைய எதிர்க்கட்சி தலைவர் மு.க.ஸ்டாலின், நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் வன்னியர்களுக்கு உள் இடஒதுக்கீடு வழங்குவோம் என்று வாக்குறுதி அளித்தார். அதன் பிறகு அது குறித்து வாயை திறக்க மறுக்கிறார். இடைத்தேர்தலின் போது வன்னியர் இடஒதுக்கீடு குறித்து பேசிவிட்டு அதன் பிறகு பேசா மடந்தையாக மாறுவதுதான் ஏமாற்று வேலை. அதுதான் திமுகவின் முழு நேர தொழில். அது திமுகவின் குருதியிலும் மரபணுவிலும் கலந்த ஒன்று. நீட் விலக்கு, கல்விக்கடன் ரத்து, நகைக்கடன் ரத்து, பயிர்க்கடன் ரத்து, 5.5 லட்சம் பேருக்கு அரசு வேலை, தமிழ்நாட்டில் தனியார் நிறுவன வேலை வாய்ப்புகளில் உள்ளூர் இளைஞர்களுக்கு 75 விழுக்காடு ஒதுக்கீடு, மின்சார கட்டணம் குறைப்பு, மாதத்திற்கு ஒருமுறை மின் கட்டண கணக்கெடுப்பு, பேருந்து கட்டண குறைப்பு, அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு பழைய ஓய்வூதிய திட்டம் என திமுக செய்த ஏமாற்ற வேலைகளின் பட்டியல் மிக நீளமானது. மோசடியின் மொத்த உருவமாக இருந்து கொண்டு சமூக நீதிக்காக சமரசமின்றி போராடி வரும் பாட்டாளி மக்கள் கட்சி மீது குறை கூற சட்ட அமைச்சர் ரகுபதிக்கோ திமுகவுக்கோ எந்த தகுதியும் கிடையாது. எனவே இனியும் தாமதம் செய்யாமல் கல்வி மற்றும் வேலை வாய்ப்புகளில் வன்னியர்களுக்கு உள் இடஒதுக்கீடு வழங்கும் சட்டத்தை அரசு உடனடியாக பேரவையில் கொண்டு வந்து நிறைவேற்ற வேண்டுமென அன்புமணி வலியுறுத்தியுள்ளார்.